வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியான வா வாத்தியார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கார்த்தி தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பெருசா இந்த படம் தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால தான் 2 வாரத்துல ஓடிடில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஒன்ஸ் பாக்குற மாதிரி தாங்க இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா எம்ஜிஆர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அப்பதான் நம்ம ஹீரோ பிறந்திருப்பாரு. எம்ஜிஆரோட ஆன்மா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்து சில விஷயங்களை பண்ணுது. என்னெல்லாம் பண்ணுதுன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 1987ல தொடங்குற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, எம்ஜிஆரோட தீவிர ஃபேனா இருப்பாரு. எம்ஜிஆர் சீரியஸா இருக்காரு. இந்த டைம் ஹாஸ்பிட்டல்ல இவங்களை விட மாட்டாங்க. சரி நம்ம எம்ஜிஆரோட படங்களை போட்டு பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் ஒரு தியேட்டர்ல எம்ஜிஆரோட படங்களை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவோட பையனுக்கு குழந்தை பிறக்க போது. இப்ப ஒய்ஃபுக்கு பிரசவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் சீரியஸா இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்றது தெரிய வருது. தலைவரே போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சமயம் தான் இவருக்கு பேரன் பிறந்திருக்கு. இப்ப பேரன் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவருக்கு தகவல் தெரிய வருது. இவருமே பேரனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. பேரன் எத்தனை மணிக்கு பிறந்தான்ற மாதிரி கேட்கிறாரு. 3:30ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் தான் எம்ஜிஆர் உயிரை விட்டுருப்பாரு. சோ அந்த டைம் பேரன் பிறந்ததுனால எம்ஜிஆர் தான் திரும்பி நமக்கு பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனை எம்ஜிஆர் மாதிரி நான் வளர்க்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் வா வாத்தியார்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. பேரனுக்கு ராமேஸ்வரன் பேர் வச்சிருக்காரு. ரொம்ப ஆசையா பேரனை வளர்த்துட்டு இருக்காரு. எம்ஜிஆர் படங்கள்லாம் நிறைய காட்டுறாரு. நீ எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா இருக்கணும், பார்த்து பார்த்து எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் இவர் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த பையனுமே எம்ஜிஆர் மேனரிசத்தை எல்லாம் பயங்கரமா பண்ணி தான் வளர்ந்துட்டு இருக்கான். ஒரு டைம் பசங்க லாட்டரி டிக்கெட் வாங்கலான்ற மாதிரி இவன் கிட்ட சொல்லிட்டாங்க. இவன் முதல்ல தயங்கினாலும் சரி வாங்கி பாப்போமே அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்குறான். இவன் வாங்கின லாட்டரி கரெக்டா அடிச்சிருது. இவனுக்கு 50,000 ரூபாய் கிடைக்க போது. பயங்கரமா இவன் சந்தோஷப்படுறான். இவனோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அப்பாவுமே சந்தோஷம் தான் படுறாரு. அப்ப தாத்தா வந்துட்டு இருக்கும்போது தாத்தா கிட்ட விஷயத்த சொல்றான். ஆனா தாத்தா மட்டும் இதை கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கிறாரு. இவரும் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, சொந்தமா நம்ம சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வர காசெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதனால முதல்ல இதை கிழிச்சு போடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பேரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. இல்ல தாத்தா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாரு. இதை பார்த்து இந்த பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பையனுக்கு லைட்டா நம்பியாரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்பியார் படத்துல நிறைய வில்லத்தனம் எல்லாம் பண்ணுவார்ல, இவர மாதிரி இருந்தாதான் லைஃப்ல உருப்பட முடியும், நல்லா காசு சம்பாதிக்க முடியும்ன்ற மாதிரி இந்த சின்ன பையன் யோசிக்கிறான். நம்ம நம்பியார் ஃபேனா மாறிடலாம் நினைச்சிடறான். நம்பியார் மாதிரி சில வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் தாத்தாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. தாத்தா கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம நிறைய தப்பான வேலையெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறான். இவன் ஸ்கூல்ல பிட் அடிக்கிற வேலை எல்லாம் பண்றான். ஆனா தாத்தா கிட்ட நேர்மையா தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்ப நம்பியார் மாதிரி நடந்துக்கிறான்றதை நமக்கு காமிச்சு அப்படியே கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. லஞ்சம்லாம் வாங்குற போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அநியாயத்துக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதனால ஒரு கேஸ்ல இவர் மாட்டிக்கிறாரு. இன்னைக்குதான் அந்த கேஸுக்கான ஹியரிங் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல, அந்த கேஸுக்காக வந்துடுறாரு. இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருன்றதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. அப்பயும் ஹீரோ இருக்காருல, நான் வாங்கவே இல்லைன்னு சமாளிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன வாங்கவே இல்ல, வாங்கியிருக்கன்னு தான் ப்ரூவ் ஆயிடுச்சுல, உன்னை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஜட்ஜுமே சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவோட தாத்தா கண்ணாடியை ஹீரோ ஒளிச்சு வச்சிருப்பாரு. காரணம் தாத்தா நியூஸ் பேப்பரை படிக்க கூடாது, நியூஸ் பேப்பர்ல நம்மளை பத்தி வந்திருக்கிறத படிச்சிட்டாருன்னா பிரச்சனைன்றதுக்காக தான் மறைச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் தாத்தாக்கு தெரியாம என் கண்ணாடி காணோம்பா, கண்டுபிடிச்சு தானு கேட்கிறாரு. சரி நான் தேடி பாக்குறேன்ற மாதிரி இவரும் ஏமாத்துறாரு. இப்ப பெரியசாமின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு பிசினஸ் பண்றாரு. அதுக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணோன்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளோஸ் பண்ற சிலரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சிஎம் கிட்டயே பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும், முடியாதுன்ற மாதிரி முதல்ல சிஎம் சொல்லிட்டாரு. உங்களுக்கு நிறைய காசு தரேன், இதுக்கு மட்டும் பர்மிஷன் தாங்கன்னு கேட்கிறாரு. இந்த சிஎம்ஓ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ நிறைய லஞ்சம்லாம் வாங்குவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் பார் நடத்திட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து மாசம் மாசம் பெரிய அமௌண்ட் எல்லாம் இவர் வாங்குவாரு. அவர் பார்லயே இப்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இவரோட அப்பா கிட்டயும் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கண்ணாடியை நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன், எக்காரணத்தை கொண்டும் தாத்தா கிட்ட அந்த கண்ணாடி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் நியூஸ்ல என்ன பத்தி வந்திருக்குல்ல, அதை அவர் படிச்சிட்டாருன்னா பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. நைட்டு நேரம் நம்ம ஹீரோயின் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க நைட்டு நேரம் ரோட்ல என்ன நடந்து போயிட்டு இருக்கீங்க, அழகா வேற இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவங்களும் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பி போறாங்க.
இப்ப மாலினின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, காரை எடகடமா ஓட்டிட்டு வந்து ஒருத்தரை அடிச்சு தூக்கிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் கவனிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு யாரு என்னன்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யாருன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க போன்ல இருந்து வீட்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்றாரு. பார்த்தா பெரியசாமியோட பொண்ணு தான் இவங்கன்னு தெரிய வருது. சிஎம் கிட்ட ஒரு பிசினஸ் மேன் பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட பொண்ணு தான் இவங்கன்றது தெரிய வருது. இப்ப பிஏ கிட்ட தான் இவர் பேசிட்டு இருக்காரு. பிஏவும் பெரியசாமியோட பொண்ணு தான்ப்பா அவங்க, ஆக்சிடென்ட் வேற பண்ணிருக்கான்னு சொல்ற, பிரச்சனை வராம பாத்துக்கோன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணை ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாரு. இந்த பொண்ணு இப்ப ஓகேவா தான் இருக்காங்க. அப்பாக்கு இந்த தகவல் தெரிஞ்சதுல வேகமா அந்த இடத்துக்கு வராரு. இப்ப அப்பா கிட்ட பிஏவும் விஷயத்த சொல்றாரு. இவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால பெரியசாமி இருக்காருல, நம்ம ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதனால தான் இப்படி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார், அதை கேன்சல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறாரு. சஸ்பென்ஷன்ல இருக்கும் போதே நமக்காக இந்த கிரைமை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா, இவன மாதிரி ஆளெல்லாம் கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பெரியசாமியும் யோசிக்கிறாரு. அந்த சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணோம் அவ்வளவுதானே, என்னோட ஆளுங்க பாத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவரோட சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிருது. இவர் போன வேகத்துல திரும்பி டிபார்ட்மெண்ட்ல வந்தது மத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருமே இவரை கொஞ்சம் முறைச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பெரியசாமி பிஏ கிட்ட இருந்து கால் வருது. தம்பி, நமக்கு வேற ஒரு பொண்ணு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா, நம்ம பண்ற தப்பு பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அந்த பொண்ணை கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் இப்படி கேக்குறீங்க, உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா, பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணு பேசின வீடியோவை பாக்குறாரு. நைட்டு நேரம் ஒரு பொண்ணை பார்த்தார்ல, அந்த பொண்ணு தான். இவங்க பேரு ஊ அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேய் கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க போல. இறந்து போன ஒரு நபர் என்கிட்ட பேசினாரு, அந்த நபரை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அவரோட கொலைக்கு காரணம்ன்ற மாதிரிலாம் சொன்னாருன்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேய் பிசாசுன்னு இவ பேசிட்டு இருக்கா, இதனால தான் நைட்டு நேரம் சுத்திட்டு இருந்தா போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த கேஸ் சம்பந்தமா பேசணும்ன்ற மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உண்மையில இந்த கேஸை பத்தி எல்லாம் இவருக்கு கவலை கிடையாது, அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னங்க பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் இல்ல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய யாராவது இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட டீடைல் கொடுங்கன்னு கேட்கும் போது இவரும் பாட்டியை பத்தி சொல்லிட்டாரு. சரி, அந்த பாட்டி கிட்ட நான் கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கட்டி பிடிச்சி கம்யூனிகேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கட்டி பிடிச்சதெல்லாம் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பெருசா நம்பிக்கை இல்லாம தான் இருந்துட்டு இருக்காரு. சரிங்க நான் கிளம்புறேன்னு கிளம்ப பாக்குறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, உங்க தாத்தாக்கு தெரியாம நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க போல, உங்க பாட்டி தான் சொன்னாங்க, அந்த தப்ப பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே பாட்டி கிட்ட பேசியிருக்காங்களான்னு இவர் யோசிக்கிறாரு. தாத்தா கண்ணாடி கிடைக்காம தேடிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்போ ஒரு சின்ன பொண்ணு கண்ணாடியை கண்டுபிடிச்சிடுறா. ஹீரோ ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிடுறா போல. இந்தாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி தந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோவா ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு விஷயத்த நியூஸ்ல பாக்குறாரு. என்ன விஷயம்ன்றதை உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு ஃபேக்டரிக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போராடிட்டு இருக்க மக்களை கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களே திட்டமிட்டு சாகடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் லீக் ஆகுது. யார் சொல்லியிருக்காங்கன்னா, மஞ்சள் முகம் அப்படின்ற ஒரு குரூப் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டி தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் பண்ண போறாங்க, மக்களே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, கவர்மெண்ட் இப்படி பிளான் போடுதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கவர்மெண்ட் சைடுல எல்லாருக்குமே கெட்ட பேர்லாம் ஏற்படுது. இந்த மஞ்சள் முகம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இது கவர்மெண்ட் பண்ண பிளான் கிடையாது. அந்த பெரியசாமி சிஎம் கிட்ட பேசினார் பாத்தீங்களா, இது சம்பந்தமா தான் பேசியிருப்பாரு. ஏன்னா மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஷூட் பண்ணிட்டா கொஞ்சம் அடங்குவாங்கன்றதுக்காக இந்த பிளானை போட்டிருப்பாரு. இது எப்படி வெளியே லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சிஎம் ஓ சைடுல தான் லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பெரியசாமி மேல கோவப்படுறாரு. அதே மாதிரி பெரியசாமி கிட்ட நம்பி காசெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் தந்துட்டு இருப்பாங்க. என்ன பிளான் லீக் ஆயிருக்கு, ஏதாவது பண்ணுன்ற மாதிரி அவங்களும் வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த கேஸ்ல எப்படியாவது நம்ம செயல்பட்டு பெரியசாமி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப பெரியசாமியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார், அந்த கேஸை டீல் பண்ண போறாங்கல்ல, அதுல என்னையும் சேர்த்து விடுங்க சார், கண்டிப்பா என் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ கிட்ட விஷயம் இருக்குன்றது பெரியசாமிக்கு தெரியுது இல்ல, அந்த டீம்ல இவனையும் சேர்த்துக்கோங்க, எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இத பண்ணிட்டு இருக்கவனுங்க யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து அந்த தகவல் லீக் ஆயிருக்கும், அந்த மஞ்ச முகம்னு போடுறவங்க யாருன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் 3 பேரோட போன் ஒரு பார்ட்டில மிஸ் ஆகி அப்புறமா கிடைச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. போன்ல அது சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அது மூலியமா தான் அவங்களுக்கு விஷயம் போயிருக்கு அப்படின்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுக்குறாரு. அப்பாவி மக்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்றதுக்காக தானே அந்த குரூப் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. இப்ப வேற ஒரு அப்பாவிங்களை நம்ம டார்கெட் பண்ணலாம். அப்படி டார்கெட் பண்ணும்போது அவங்கள காப்பாத்துறதுக்கும் இந்த குரூப் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்கல்ல, அப்ப அவங்கள பிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு.
உதாரணத்துக்கு போராட்டம் பண்ற மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த போராட்டம் பண்றவங்கள நம்ம சாகடிக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு பிளான போடலாம். சும்மா பேருக்கு தான் இந்த பிளான போட போறோம். ஆனா இந்த பிளான நம்ம போடுறோம்ன்றது அந்த மாஸ்க் கும்பலுக்கு தெரிஞ்சிரும்ல. அந்த மாஸ்க் கும்பல் கண்டிப்பா அந்த கேங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இந்த மாஸ்க் கும்பலை புடிச்சிரலாம்னு சொல்றாரு. ஐடியா ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப தாத்தா நியூஸ படிக்கும் போது பேரனை பத்தி வந்திருக்க நியூஸ பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. பேரன் நல்லவன் தான், ஆனா பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இதை நான் விட மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப இவரோட பையன் இருக்காருல்ல, அப்பா உட்காருங்கப்பா, உங்க பேரன் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது, கொஞ்சம் தப்பான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. என் பேரன் அப்படிலாம் பண்ண மாட்டான்ற மாதிரி இவரு சொல்றாரு. அப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்கான், சின்ன வயசுல இருந்து அவன் இப்படிதான் மாறிட்டான், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் சொல்லாம இருக்கான், நீங்க எப்ப பாரு அவனை ரொம்ப தொல்லை பண்ணிட்டீங்கப்பா, அவன் விருப்பத்துக்கு இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இதை கேட்கிற தாத்தா உடஞ்சு போயிடுறாரு. அப்ப நம்ம பேரன் எம்ஜிஆர் மாதிரி வளரலையா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இடத்துல இருந்து தான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. இப்ப அந்த குரூப்பை அட்டாக் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் இவங்க பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குரூப் இடத்துக்கு போலீஸுங்களும் வந்துடுறாங்க. ஏன்னா இந்த குரூப்பை எச்சரிக்கை பண்றதுக்கு கண்டிப்பா அந்த மாஸ்க் கேங்க சேர்ந்தவங்க வருவாங்கன்றது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த மாஸ்க் கேங்க மாட்டிப்பாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உன்னோட தாத்தா இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரா, கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சா, சரி இப்ப என்னால வர முடியாது, வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குரூப்ல மொத்தமா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரை போலீஸுங்க லாக் பண்ணி தான் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு நபர் வராரு. இவன் தான் தகவலை சொல்றதுக்காக வரானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்த நபருமே இந்த கேங்க சேர்ந்தவரா இருப்பாரு. இவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. சோ அவரையும் உட்கார வச்சிடுறாங்க. அடுத்து யாராவது வராங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பீஸா டெலிவரி பண்றதுக்காக ஒரு நபர் வராரு. இவர் பீஸா டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காரா இல்ல இன்ஃபர்மேஷன் தரதுக்காக வந்திருக்காரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவர் பீஸாவை தந்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப உள்ள இருக்க போலீஸும் பீஸாவை ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா அது மூலியமா தகவல் வந்திருக்கு. உங்களை அட்டாக் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க, சேஃபா இருந்துக்கோங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. சோ இவன் தான் அந்த மாஸ்க் குரூப்பை சேர்ந்தவன், இவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவன் எங்க போறான் வரான்றதை ஃபாலோ பண்றாரு. பீஸா கடைக்கு வந்தவன் வேகமா காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு இங்க இருந்து கிளம்புறான். எங்க போறான் இவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவன் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரான். அங்க பார்த்தா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதாவது மஞ்சள் மாஸ்க்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அப்ப சட்டுன்னு ஹீரோவும் எதிர வந்து லாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட மொத்த டீமும் இங்க தான் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த குரூப்பை லாக் பண்ணிடுறாங்க. இப்பதான் தாத்தா இறந்து போனது தெரிய வருது. இவர் உடஞ்சு போயிடுறாரு. தாத்தா கூட பழகுனதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. தாத்தாவை நம்ம கடைசியா பார்க்க கூட வரலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பெரியசாமிக்கு கவர்மெண்ட்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தி இவருமே என்கவுண்டர்ல அவங்க எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதனால என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டோன்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு எம்ஜிஆர் பேசுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு எம்ஜிஆர் சொல்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இதை நினைச்சு இவரும் இந்த இடத்துல பயந்துட்டுலாம் இருக்காரு. இப்ப மேல போன தாத்தா இருக்காருல, எம்ஜிஆர் கிட்ட பேசுறாரு. என் பேரனை நீங்க தான் மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் அந்த பசங்களை எல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக போலீஸுங்க கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. ஆனா முகத்தெல்லாம் மறைச்சுதான் வந்திருக்காரு. வந்தவர் எம்ஜிஆர் மேனரிசத்துல இந்த இடத்துல சண்டைலாம் போடுறாரு. எம்ஜிஆரோட ஆன்மா உடம்புக்குள்ள வந்துருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சண்டை போட்டு காப்பாத்திடுறாரு. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்ல. காலையில டேங்க்ல இருந்து கண்முழிக்கிறாரு. நம்ம எப்படி இங்க வந்தோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்நேரத்துக்கு அந்த கேங்க முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த கேங்க சேர்ந்தவங்கள வேற ஒருத்தன் காப்பாத்திட்டான்ற மாதிரி சொல்றாங்க. யாரு காப்பாத்தினா அப்படின்னு கேட்கும்போது எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இவர் தான் காப்பாத்தினாரு, ஆனா இவருக்கே தெரியல. நைட் ஆனா மட்டும் ஹீரோவோட உடம்புக்குள்ள எம்ஜிஆர் வந்துருவாரு. ஆக்சுவலா ஹீரோ காசை வாங்கி பார் எல்லாம் நடத்த விட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் தப்புன்ற மாதிரி எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எம்ஜிஆர் வாத்தியார்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா, என்ன வாத்தியார் மாதிரி இவர் பண்றாருன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப வந்த எம்ஜிஆர் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணையும் சண்டை போட்டு இவர் காப்பாத்துறாரு. இதை தாண்டி நைட்டு நேரம் நிறைய கிரைம்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. காலையில சமயம் ஹீரோவும் கண்முழிக்கிறாரு. இப்ப காலையில சமயம் எல்லாருமே வாத்தியார் வாத்தியார்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் சில கிரைமை சால்வ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை சிலர் கேப்சர் பண்ணிருப்பாங்க, நெட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. வாத்தியார் திரும்பி வந்துட்டாரு, வாத்தியார் திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என் பார் ஒருத்தன் அடிச்சு உடச்சிட்டான், நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பார் ஓனர் சொல்றாரு.
சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அந்த பெரியசாமி பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாரு, இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பெரியசாமியை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. பெரியசாமி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண தாதாவா தான் இருந்திருப்பாரு. படிப்படியா தான் இந்த இடத்துக்கு வளர்ந்திருப்பாரு. கஷ்டப்பட்டு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட வாங்கியிருக்கேன், சிஎம் கிட்ட கூட பேசி கரெக்ட் பண்ணிட்டேன், அப்பன்னு பார்த்து இந்த எல்லோ மாஸ்க் போட்டவனுங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவனுங்க வெளியே இருக்கிறது எப்பனாலும் எனக்கு ஆபத்து தான், என்னை எக்ஸ்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள அவனுங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு அவனுங்களை போட்டு தள்ளணும், இத பண்ணனா உனக்கும் நிறைய காசு தரேன், ஓகே தானேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பண்ணலனா ஒன்னு ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரி அவர் வார்னிங் கொடுத்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா வாத்தியார் தான் அந்த பசங்களை காப்பாத்தினார்ல, அந்த வாத்தியாரை கண்டுபிடிக்கணும். வாத்தியார் ஒரு குதிரையில வரதா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குதிரையை யாரெல்லாம் வச்சிருக்கான்றதை விசாரிப்போன்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குதிரையை பாக்குறதுக்காக வரும்போது இவரோட மைண்டுக்குள்ள ஏதோ ஓடுது. இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாரு. எதனால இந்த மாதிரிலாம் நமக்கு தோணிட்டு இருக்குன்ற மாதிரி இவரை ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்க கிட்ட பேசினா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன பிரச்சனை இரு செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க செக் பண்றதுக்காக காதை வைக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபீல்லாம் வருது. இவனுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அவரை ஹிப்னடைஸ் பண்ணி செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துல இருட்டவே செஞ்சிருது. சட்டுன்னு ஹீரோ இருக்கார்ல, எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி டாக்டரும் ஹீரோயினும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் உடம்புக்குள்ள எம்ஜிஆர் வந்துட்டு போறாருன்றது தெரிய வருது. இப்ப வந்த எம்ஜிஆர் இருக்கார்ல, நான் வரது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாம நீ பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் அடுத்த வேலையை பாக்குறதுக்காக கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சவுண்ட் கொடுத்தோன்னா குதிரை அந்த இடத்துக்கு வந்துருது. அந்த குதிரையில ஏறி இங்க இருந்து கிளம்புறாரு. இத பத்தி நான் கண்டிப்பா ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப வாத்தியாரா இருக்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பசங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பசங்களை இவர் தான் சேஃபான ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காரு போல. அந்த பெரிய சாமியை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நன்றி வாத்தியார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் ஹீரோ இருக்கார்ல, எப்பவுமே போல டேங்க்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி டேங்குக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரீகால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. கடைசியா நைட்டு நேரம் ஹீரோயினை பாக்குறதுக்காக போனோம். ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போனா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. இப்பதான் ஆளுங்களும் வாத்தியாரை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு, உடனே கிளம்பி வான்னு சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா வாத்தியார் போகும்போது ஹீரோயின் கிட்ட பேசிட்டு போனாரு பாத்தீங்களா, அது ஒரு சிசிடிவில பதிவாயிருக்கு. கடைசியா வாத்தியார் கிட்ட இந்த பொண்ணு தான் பேசியிருக்கா, இந்த பொண்ணை தூக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அச்சச்சோ இது ஹீரோயின் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப தூக்குனவங்க மிரட்டுற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவளை அடிக்கிற அடியில வாத்தியாரே வருவாருன்ற மாதிரி ஆளுங்களும் யோசிக்கிறாங்க. எது நம்ம லவ்வரை அடிக்க போறாங்களான்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காரு. நீ பேசின ஆளு எங்கன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்க அடிச்சு பாருங்க, கண்டிப்பா அவர் வருவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப போலீஸுங்களும் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வாத்தியார் வந்துடுறாரு. வந்தவர் இந்த இடத்துல கரண்ட்டை கட் பண்ணிடுறாரு. ஐயோ எங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வாத்தியாரா மாதிரி சண்டை போட்டு இவங்களை காப்பாத்துறாரு. அதே சமயம் நடுவுல ஹீரோவாவும் மாறுறாரு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. மாறி மாறி ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. கரண்ட் இல்லாததுனால ஹீரோ தான் சண்டை போடுறாருன்றது மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் எங்க இருக்கான் பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு போயிட்டான்றதே உங்களுக்கு தெரிய வருது. இப்ப காலையில சமயம் ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, டே நம்ம வீட்டுல சில பசங்கலாம் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்கன்னு இவர் பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா இவரு வீட்டுல தான் அந்த பசங்க எல்லாருமே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இவர் இருக்கார்ல, டே நீங்க இங்க தான் இருக்கீங்களான்னு அட்டாக் பண்ற மாதிரி வராரு. அப்படி அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இவர் உடம்புக்குள்ள சட்டுன்னு வாத்தியார் வந்துடுறாரு. என்ன நம்ம உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்ம உடம்புக்குள்ள தான் வாத்தியார் வராருன்றது தெரியாம இருந்ததுல, இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருது. வாத்தியார் நைட்டு மட்டும் வராருன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்பெல்லாம் கிடையாது, எப்பனாலும் வாத்தியாரால வர முடியும் போல. இப்ப வாத்தியார் இருக்காருல, ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இடத்த மாத்தணும், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க எல்லாரையும் கூட்டு போறாரு. ஹீரோயினை ஒரு இடத்துல ஒளிய வச்சிருப்பாரு, அந்த இடத்துக்கு தான் இவங்களை கூட்டு வராரு. நீ கொஞ்ச நாள் இவங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பெரிய சாமியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எப்படியாவது பண்ணிடுறேன்ற மாதிரி இவரும் பேசுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ரோட்ல தான் கண்முழிக்கிறாரு. நம்ம உடம்புக்குள்ளதான் அந்த வாத்தியார் வந்தாரு, நம்ம தான் வாத்தியார் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு வரும்போது இவரை பிடிக்கிறதுக்காக போலீஸுங்களாம் வந்திருக்காங்க. என்ன பிடிக்க போறீங்களா எதுக்குன்னு கேக்குறாரு. நைட் வந்து ஒரு நபர் சண்டை போட்டார்ல, அந்த நபரோட மேனரிசமோ உன்னோட மேனரிசமோ சிமிலரா இருக்கிறதா எல்லாருமே நினைக்கிறோம், அதனால தான் உன்னை கூட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்னு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க பிஏ கிட்ட கூட்டு வந்துடுறாரு. என்ன சந்தேகப்படுறீங்களான்னு இவர் பிஏ கிட்ட கேக்குறாரு. என்ன தம்பி பண்றது, எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு, அந்த நபரு கைரேகையெல்லாம் விட்டு போயிருக்கான்ல, உன் கைரேகை கூட மேட்ச் பண்ணி பார்க்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க.
அச்சச்சோ கைரேகைய மேட்ச் பண்ணா நம்ம மாட்டிப்புமே அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. ஏன்னா இவர் தான் வாத்தியாரா மாறுறாருன்றது இவருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது இவரோட உடம்புக்குள்ள வாத்தியார் வந்துடுறாரு. என்ன மாட்டிப்போன்னு பயந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத, நம்ம பசங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இரு பசங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி அந்த பசங்க கிட்ட பேசுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பசங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க இருக்க வைஃபைய ஹேக் பண்ணணும், அதுக்கு நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, பாஸ்வேர்டை போட்டு உள்ள போங்க, நாங்க மீதியை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் தப்பிச்சாவணும்ல, அதனால அந்த விஷயத்த பண்ணிடுறாரு. இது மூலியமா அந்த பசங்களை ஹேக் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவரும் மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் உட்கார்றாரு. இப்ப மேட்சிங் காட்டுற மாதிரி வருது. ஒரு ஸ்டேஜ்ல மேட்சிங்னே காமிச்சிருது. அப்படி காமிச்சோன்னா பசங்க ஹேக் பண்ணி மாத்திடுறாங்க. நாட் மேட்ச்டு அப்படின்ற மாதிரி காட்டுது. முதல்ல மேட்ச் தானே காட்டுச்சு, அதுக்குள்ள எப்படி மாறுச்சுன்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கிறாரு. சார் மேட்ச்னு தெரியாம காமிச்சிருக்கோம், ஆனா மேட்ச் இல்ல, இதுதான் உண்மைன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. வாத்தியாரை வேற கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தான் சாக போறோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்ம பயத்துல இருக்காரு. இப்ப ஹீரோயினும் சாரி எல்லாம் கட்டி ரெடியா இருக்காங்க. ஹீரோ இன்னைக்கு வருவார்ல அப்படின்ற மாதிரி பசங்க கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ இன்னைக்கு வரது கஷ்டம் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவருக்காக தான் சாரி எல்லாம் கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வேணும்ட்டே கத்திட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா ஸ்லிப் ஆகி மேல இருந்து விழுற மாதிரி போறாங்க. சரியான நேரத்துக்கு தலைவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி வாத்தியார் அந்த இடத்துக்கு வந்து புடிச்சிடுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த பெரிய சாமியை எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பேசாம அவன் கதையை முடிச்சிட்டா என்னன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. ஆனா வாத்தியார் இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. இவன் கதையை முடிச்சா இவன மாதிரியே வேற ஒருத்தனை உருவாக்கிடுவாங்க. யார் வந்தாலும் சரி மக்கள் நம்பாம இருக்கணும், உசாரா இருக்கணும், அதுக்கு நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு இவனை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த நபரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட போன் கிடைச்சா நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி பாத்துக்கலாம்ன்ற மாதிரி வாத்தியார் சொல்றாரு. அந்த மாலினியை பொறுத்த வரைக்கும் மாடர்னான பொண்ணு இல்ல, அவங்க பப்ல சரக்கு அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வாத்தியார் குதிரையில வராரு. யார் இவன் குதிரையில வரான்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்தவர் இருக்காருல, சாட்டியை வச்சு பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப போன்லாம் கீழே விழுந்துரும். பக்கத்துல இருக்கவங்கள ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா ஹெல்ப் பண்றவங்க அந்த டீமை சேர்ந்தவங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்க போன்ல இருக்க டேட்டாவெல்லாம் ஹேக் பண்ணிடுறாங்க. இப்ப பொண்ணுமே அப்பாக்கு கால் பண்ணி அடி வாங்கினதை பத்தி சொல்றாங்க. இப்ப அப்பா இருக்காருல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள பாக்குறதுக்காக வராரு. என் பொண்ணு அந்த வாத்தியார் அடிச்சிருக்கான், நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் உங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நான் ஆளுங்களை இறக்குறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும்னு சொல்றாரு. வெளிநாட்டுல இருந்து நிறைய கொலகாரங்களை எல்லாம் இறக்கிடுறாரு. எங்க பார்த்தாலும் அந்த வாத்தியார் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணோட போன்ல ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணோட போன்ல சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருது. இது போதும், இதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி இந்த பசங்க சந்தோஷப்படுறாங்க. எல்லா டிவி சேனல்லையும் இந்த தகவலை கொடுப்போம், சில டிவி சேனல் போட மாட்டாங்க, ஆனா மீதி சிலர் போடுவாங்கல்ல, அது மூலியமா அவனை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லா டிவி சேனலுக்கும் நம்ம நேரடியா போனோன்ற மாதிரி இவருமே வந்துட்டு இருக்காரு. அம்பு மாதிரி விட்டு அந்த டிவி சேனலுக்கு பென்ட்ரைவ் அனுப்பி வச்சிடுறாரு. இவர் நடமாடுறத ஆளுங்க பாக்குறாங்கல்ல, இவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்திட்டு இருக்காங்க. இவருமே வர எல்லார் கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. கடைசியா குடவுன் மாதிரியான ஒரு பகுதிக்கு இவர் வராரு. மொத்த ஆளுங்களும் காலி பண்றதுக்காக வராங்க. இவரும் அந்த இடத்துல வச்சு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. நிறைய மீடியா சேனலுக்கு இந்த வீடியோ கிடைக்குது. சிலர் போட வேணாம்னு யோசிக்கிறாங்க, சிலர் கண்டிப்பா போடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி போட போட அந்த நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவலாம் ஆரம்பிக்குது. பெரியசாமி சிஎம் கிட்ட டீல் பேசினாரு பாத்தீங்களா, நம்மளுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக பெரியசாமி அதை சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுதான் பொண்ணு போன்ல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப வாத்தியார் கூட நிறைய பேர் சண்டை போடுறாங்க, இவரும் அடிச்சு போடுறாரு. அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் கத்தியால குத்திடுறான். இவருமே இந்த இடத்துல மயங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மீடியாக்காரங்களுக்கு இந்த நியூஸ் கிடைச்சிருச்சுல்ல, 2-3 மீடியாவை சேர்ந்தவங்க இத நியூஸா மாத்தலாம்ன்ற மாதிரி பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. சிஎம்ஏ இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சிஎம் ஓட ஒய்ஃப் தான் முதல்ல இந்த விஷயத்தை எதர்ச்சியா பாக்குறாங்க. இப்ப தூக்கத்துல இருக்க சிஎம்ஐ எழுப்பி விடுறாங்க. பொண்ணு இதை பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டே போக போறேன்னு சொல்றா, என்னன்னு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. இப்ப பெரியசாமியும் பொண்ணும் இந்த வீடியோவை பாக்குறாங்க. சிஎம் மிரட்டுறதுக்காக எடுத்தது தப்பா போயிருச்சு, இப்ப லீக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயந்து இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ விழுந்து கிடந்ததை பொதுமக்கள் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரி சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப சிஎம்ஓ இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு, நம்ம ஆட்சியே கவுந்துருமே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்ட அந்த பெரியசாமியை விடக்கூடாது, அவனால் தானே வீடியோ லீக் ஆச்சு, அவன் கதையை முடிங்கடா
பர்மான்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் செட் பண்ணிடுறாரு. பர்மான்ற ஒரு பெரிய ரவுடியை செட் பண்ணிடுறாரு. அந்த ரவுடி இருக்கார்ல, கார்ல போயிட்டு இருக்க அவரை பிளாக் பண்ணிட்டாரு. அவரோட கதையை அந்த இடத்துல வச்சு முடிச்சிடுறாரு. வாத்தியாரை எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. கலட்டி பார்க்கும் போது ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இப்ப ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு ஹீரோவும் கண் முழிச்சிடுறாரு. ஹீரோ சுய நினைவோட இந்த விஷயத்தை பண்ணல, வாத்தியார் தான் உடம்புல பூந்து இப்படிலாம் பண்ணாருன்ற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சிருது. திரும்பி வாத்தியார் வந்துட்டாருன்ற மாதிரி மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் முழுக்க இதுதான் வந்துட்டு இருக்கு. அந்த ஆட்சியும் கவுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. வாத்தியார் திரும்பி வந்துட்டாரு, வாத்தியார் திரும்பி வந்துட்டாருன்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் எந்திரிச்சு வந்துடுறாரு. நீ வாத்தியார் மாதிரியே அவங்க கிட்ட போய் பேசுன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இவருமே வாத்தியார் கெட்டப்லயே வெளியே வராரு. எல்லார பார்த்தோம் வணக்கம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே பயங்கரமா இவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. கெட்டவனா இருந்தா நல்லா செல்வ செழிப்போட வாழலாம், ஆனா நல்லவனா இருந்தாதான் எல்லாருமே நம்மளுக்காக கண்ணீர் சிந்துவாங்க, நமக்கு ஒண்ணுனா வருவாங்க அப்படின்றத ஹீரோவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் தாத்தா நின்னு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது தாத்தாவோட ஆன்மா நின்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த ஆன்மாவும் எம்ஜிஆருக்காக இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.